குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் பயாலஜி சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற பாடத்தில் த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் லைக் ஃபங்கஸ், ஆல்கே, புரோட்டோசோவன்ஸ் அதை பற்றி தெளிவாக படித்தோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப். அதாவது இந்த நுண்ணுயிர்களானது மருத்துவத்துறையிலும், வேளாண்மை துறையிலும், தொழிற்சாலைகள் துறையிலும் மற்றும் மனிதனின் அன்றாட வாழ்விலும் இந்த நுண்ணுயிரிகள் எவ்வாறு அதனுடைய பயன்பாடுகளை தருகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மெடிசன். மருத்துவத்துறையில் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் மொத்தம் 2 விதமாக செய்யுது. ஒன்று ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன், அடுத்து வேக்சின் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ். த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் எகைன்ஸ்ட். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தையில் ஃபஸ்ட்டு அந்த ஆன்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு எகைன்ஸ்ட், எதிரான என்று ஒரு பொருள். இந்த ஆன்டிபயோட்டிக் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம். அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் உயிருள்ள உயிரினங்களிலிருந்து பெறப்படுகின்றன. மற்ற உயிரினங்களுக்கு இது நச்சுத்தன்மையாக அமைகிறது. இந்த ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த மருந்தை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் இன் த இயர் ஆஃப் 1928. இவர் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து. இது பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. இந்த பெனிசிலின் என்று சொல்லக்கூடிய மருந்தானது டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா என்று சொல்லக்கூடிய 2 விதமான நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்த இன்னொரு ஆன்டிபயோட்டிக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கானது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்டு மற்ற எல்லா பாக்டீரியல் டிசீஸையும் குணப்படுத்தக்கூடிய மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பிளேக் போன்ற நோய்களுக்கு எதிராக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேக்சின்ஸ், அதாவது தடுப்பூசிகள். இந்த வேக்சின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கும் வரக்கூடிய நோய்களுக்கும் எதிராக நம்ம உடலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் வேக்சின்ஸ், அதாவது தடுப்பூசிகள். வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். அதாவது இது இறந்து போன அல்லது வலிமை குறைந்த நுண்ணுயிரிகளின் உடலிலிருந்து பெறப்படுகின்றன. இந்த வேக்சின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னதும் முதல்ல வேக்சினை தயாரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் என்பவர் தான். எட்வர்ட் ஜென்னர் தான் முதலாக பெரியம்மை என்று சொல்லக்கூடிய ஸ்மால் பாக்ஸுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சார். அதோடு மட்டும் இல்லாமல் ஹி காயின்ட் த டேர்ம் வேக்சினேஷன். வென் த வேக்சின் இஸ் இன்ஜெக்டட் டு த பாடி ஆஃப் எ பேஷண்ட், த பாடி டு ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஜெர்ம்ஸ். அதாவது இந்த தடுப்பூசிகளை நோய் தாக்கப்பட்ட மனிதர்களின் உடலில் செலுத்தப்படும் பொழுது அந்த மனிதர்களின் உடம்புக்குள்ளே அதிகப்படியான நோய் கிருமிகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி அவனுடைய உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகிடும். தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் இன்சைட் த பாடி அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ஃபியூச்சர் இன்வேஷன் ஆஃப் த ஜெர்ம்ஸ். இது உடலுக்குள்ளேயே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது தங்கி பிற்காலத்தில் வளர்க்கின்ற அந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக இது செயல்பட்டு உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் வேக்சினேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் இம்யூனைசேஷன். இந்த நோய் தடுப்பூசி திட்டமாகவும் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் MMR என்று சொல்லக்கூடிய வேக்சின்ஸும், BCG என்று சொல்லக்கூடிய வேக்சின்ஸும். ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு இன் அக்ரிகல்ச்சர். வேளாண்மை துறையில் இந்த நுண்ணுயிரிகளுடைய பயன்பாடுகள். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு ஆஸ் டீகம்போசர்ஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட். அதாவது பூஞ்சைகளையும் பாக்டீரியாக்களையும் டீகம்போசர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இது மண்ணில் இருக்கக்கூடிய தாவர மற்றும் விலங்கினங்களின் கழிவுகளை சிதைத்து மட்கச் செய்து வளமுடைய உரமாக மாற்றுகிறது. இதனால் என்ன பண்ணுதுன்னா டியூரிங் திஸ் ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த சாயில் மேக்கிங் த சாயில் ஃபெர்டைல். அதாவது மண்ணில் அந்த கழிவுகளை சிதைக்க செய்து மக்கச் செய்வதன் மூலமாக மண்ணில் அதிகப்படியான நைட்ரஜனும் அதிகப்படியான சத்து நிறைந்த உணவுப் பொருட்களும் சேர்க்கிறதுனால வளமான மண்ணுடையதாக மாறுகிறது. வளமான மண்ணுடையதாக மாறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்கிறோம். These compost is called natural fertilizers. These natural fertilizers are carried from bacterial, fungal, algal, aquatic fern and earthworms. இந்த 5 விதமான நுண்ணுயிர்கள் மூலமாக நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸை பெறுகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன?
நைட்ரஜன் ஃபிக்சேஷனுங்கிறது தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. இப்போ தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான ஒரு ஆற்றல் மூலம் எதுனா நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜனானது அட்மாஸ்பியரில் 78% இருக்குது. ஆனால் இந்த நைட்ரஜனை இந்த பிளான்ட்ஸ் ஆனது டைரெக்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது நைட்ரேட்டாகவோ அல்லது நைட்ரைட்டாகவோ மாறினா மட்டும்தான் தாவரங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லது ஒரு சில பாக்டீரியாக்களால் தாவரங்களுக்கு இந்த நைட்ரஜனானது கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ரைசோபியம் பாக்டீரியா living in the root nodules of leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates which are essential for the growth of plants. அதாவது பட்டாணி குடும்ப தாவரங்களின் வேர்களின் வேர் முடிச்சுகளில் வாழ்கின்ற ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவானது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஈர்த்து மண்ணில் நைட்ரஜனை சேகரிக்கும். அப்படி மண்ணில் சேகரிக்கப்படும் பொழுது அந்த நைட்ரேட் ஆனது தாவரங்களுக்கு கிடைக்கும். இந்த நைட்ரஜன் ஆஸ் நைட்ரேட்ஸ் கிடைக்குது. இதனால் மண்ணில் நைட்ரஜனுடைய அளவு அதிகமாகும் பொழுது தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் கிடைக்கிறதுனால தாவரங்கள் மிக செழிப்பாக வளரும். அதோடு மட்டும் இல்லாமல் மண்ணில் வாழ்கின்ற ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாஸ் லைக் சைனோபாக்டீரியா அண்ட் நாஸ்டாக் கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் நைட்ரஜன் பயாலஜிக்கலி. அதாவது மண்ணில் தனித்து வாழ்கின்ற பாக்டீரியாக்களான சைனோபாக்டீரியாவும் நாஸ்டாக்கும் அதிகப்படியான நைட்ரஜனை நிலைநிறுத்தி தாவரங்களுக்கு அதிகப்படியான ஆதாரத்தை தருகிறது. அடுத்து தேர்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், உயிரியல் கட்டுப்பாடு. The microbes are used to protect the crops from pests. அதாவது ஒரு சில தாவரங்களை பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா தாக்கும். அந்த பூச்சிகளை தாக்கிறதுனால தாவரங்களுடைய விளைச்சல் என்னாகுன்னா பாதிக்கும். அப்படி விளைச்சலை பாதிக்கக்கூடிய இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ் அப்படிங்கிறது பிடி பாக்டீரியா. பிடி ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். தாவரங்களை தாக்கி அளிக்கக்கூடிய பூச்சிகளை இந்த பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அளிக்கிறது. ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற ஃபங்கஸ். இந்த ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற ஃபங்கை ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிளான்ட் பேத்தோஜென்ஸ். அதாவது வேர்களை தாக்கி அளிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தி தாவரத்தின் நோய் இல்லாமல் பாதுகாக்கிறது. அடுத்து ஃபேக்லோ வைரஸ். ஃபேக்லோ வைரஸுங்கிறது வைரஸு. இந்த பேக்லோ வைரஸ் என்ன பண்ணுதுன்னா தாவரங்களை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளையும் ஆத்ரோபோட்ஸ் கணுக்காலிகள் உயிரினங்களையும் அழித்து தாவரங்களை நோயிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரி. நுண்ணுயிரிகள் தொழிற்சாலைகளில் பங்கு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட், கழிவு நீர் சுத்திகரிப்பு. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பானது 3 வகையாக நடக்கும். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டு, செகண்டரி ட்ரீட்மெண்ட்டு அண்ட் டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டு. ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் தண்ணியில் மிதக்கக்கூடிய மற்றும் கீழே படியக்கூடிய கனமான பொருட்களையும் லேசான பொருட்களையும் நீக்கிட்டு இரண்டாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் மெத்தடில் தண்ணியில் இருக்கக்கூடிய என்ன பண்ணால் அந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, கரிம கூட்டு பொருட்களை அது என்ன பண்ண கன்சியூம் பண்ணும். யாரும் இந்த பாக்டீரியாஸு அதை கன்சியூம் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் டிசீஸை அந்த கரிம கூட்டு பொருட்களை அழிஞ்சு சுத்தமான தண்ணீராக மாற்றுகிறது. அப்படி சுத்தமாக மாறுறதுனால இது வெவ்வேறு விதமான பயன்பாட்டுக்கு நம்ம இந்த கழிவுநீரை பயன்படுத்திக்கலாம். அப்படி அந்த கழிவுநீரை சுத்திகரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுத்தக்கூடிய பாக்டீரியா எது சொல்லணும்னா நைட்ரோபாக்டர் ஸ்பீசிஸ். இது என்ன பண்ணுதுன்னா ஆனரோபிக் கண்டிஷன்லேயும் இது சீவேஜ் அந்த கழிவுநீரை சுத்திகரித்து அது என்ன பண்ணுதுன்னா மத்தின பாக்டீரியா பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், உயிரி வாயு உற்பத்தி. இந்த ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபீக்கல் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் ஆர் broken down by anaerobic bacteria to produce methane along with carbon dioxide and hydrogen. அதாவது மனிதர்களின் கழிவுகளும் விலங்குகளின் கழிவுகளும் மற்றும் தாவர கழிவுகளும் மக்கச் செய்து காற்றில்லா சூழ்நிலையில் மக்கி மீத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் வாயு உற்பத்தி ஆகின்றன. இந்த மீத்தேனில் 2 விதமான வேதிப்பொருட்கள் இருக்கும். ஒன்று கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஹைட்ரஜன். இதுதான் பார்த்திங்கன்னா எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இந்த மீத்தேனாக மாற்றுகின்ற அந்த ஒரு சில பாக்டீரியாக்கள், காற்று சுவாச பாக்டீரியாக்கள் என்ன சொல்கிறோம்னா மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்டு வைன். ஓகே, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் யூஸிங் ஈஸ்ட். அதாவது ஒரு சில தாவரங்களின் அது இருக்கக்கூடிய சர்க்கரை கூட்டுப் பொருட்களை
நொதிக்க செய்து ஆல்கஹாலாக மாற்றுகின்ற நிகழ்ச்சி தான் ஃபெர்மெண்டேஷன் பேர். த சுகர்ஸ் இன் கிரேப்ஸ் ஆர் ஃபெர்மெண்டட் பை யூஸிங் ஈஸ்ட்டை பயன்படுத்தி திராட்சையில் உள்ள சர்க்கரை கூட்டுப்பொருட்களை நொதிக்க செய்து ஆல்கஹாலாக மாற்றுகின்ற நிகழ்ச்சி தான் ஃபெர்மெண்டேஷன். த பீர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்ஸ் இன் ரைஸ் அண்ட் பார்லி அரிசியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை கூட்டுப்பொருட்களை நொதிக்க செய்து பீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மதுபானத்தை தயாரிக்கப்படுகிறது. அடுத்து மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்டு டேனிங் ப்ராசஸ். ரெட்டிங்னா மிருதுவாக்கல். த ஃப்ளாக்ஸ் பிளான்ஸ் ஆர் டைடு இன் பண்டில்ஸ். அதாவது அந்த ஃப்ளாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆழி தாவரத்தினுடைய தண்டு பகுதியை கட்டுக்கட்டாக கட்டி தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறோம். கெப்ட் இன் வாட்டர். ஊற வச்ச பின்னாடி ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். த பாக்டீரியா இஸ் லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் அண்ட் த ஸ்டெம் டிஷ்யூஸ். அந்த தாவர தண்டின் திசுக்கள் மீது இது செயல்பட்டு கடினமான இருக்கக்கூடிய அந்த நார்களை மிருதுவான நாராக மாற்றுகிறது. அந்த திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் ரெட்டிங். இதுக்கு பேர் தான் மிருதுவாக்கல்னு பேர். இதன் விளைவாக லினன் அப்படிங்கிற ஒரு நூல் தயாரிக்கப்பட்டு அந்த லினன் ஆடை தயாரிக்கப்படும். லினன் ஃபேப்ரிக்ஸு தயாரிக்கிறோம். இதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் அரிஜினேசா அப்படி சொல்லக்கூடிய பாக்டீரியா பயன்படுத்துகிறோம். அடுத்து டேனிங்னா தோல் பதனிடுதல். இன் டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் ப்ளையபிள். அதாவது இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் தோலின் மீது ஒரு சில பாக்டீரியாக்கள் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய அந்த தோலானது ஸ்கின்னானது அந்த லெதரானது ஏன்னா அதுனா சாஃப்டான லெதராக மாறும். இதனால் மிருதுவானதாக மாறதுனால எளிதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ளையபிள் அல்லது ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மிருதுவான தோலாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு டெய்லி இன் லைஃப். மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த நுண்ணுயிர்கள் என்னென்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் பிரெட். ஈஸ்ட் இஸ் யூஸ்டு இன் பேக்கரிஸ் டு மேக் பிரெட் அண்ட் கேக்ஸ். அதாவது அடுமனைன்னு இருக்கு இல்லையா, பேக்கரிஸ் பண்ணும்போது நிறைய ப்ரெட்டு கேக்கெலாம் பார்க்கலாம். அந்த ப்ரெட்டு கேக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு செல் பூஞ்சை தான். இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஈஸ்ட்டு கேக்கு அண்டு ப்ரெட்டு ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த மாவு என்ன பண்ணால் ஃபெர்மெண்ட் பண்ணுது. இதனால் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி அதனுடைய மாவானது ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான மாற்றிடுது. இந்த பிரெட் அண்ட் கேக்ஸ் ஆர் சாஃப்ட் டியூ டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடானது அது மிருதுவான ஒரு மாவாக மாற்றி ரொம்ப சாஃப்டான ஒரு கேக்காகவும் ப்ரெட்டாகவும் மாற்றுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் குளோரெல்லா அப்படிங்கிற க்ரீன் ஆல்கே இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ். இதில் அதிகப்படியான ப்ரோட்டீனும் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த உணவுப் பொருட்களில் சாஃப்டாக மாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுக்கும் இது காரணமாக இருக்குது, குளோரெல்லா அப்படிங்கிற க்ரீன் ஆல்கே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ். அதாவது தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பு. இந்த பால் தயிராக மாறணும்னா அதுக்கு காரணமான ஒரு பாக்டீரியா எதுனா லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. அந்த லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாவானது லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றும். அப்படி லாக்டிக் அமிலமாக மாறிச்சுன்னா பால் ஆனது என்ன ஆகிடும்னா தயிராக கெட்டியாக மாறிடும். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் கர்ட்லிங் அப்படின்னு சொல்லி பேர். இந்த therefore the milk becomes a thick, that is called curd. It gives the sour taste. இது ஒரு புளிப்பு சுவையோடு தான் மாறும். அதுக்கப்புறம் when curd is processed cottage cheese is obtained. அந்த தயிரை மேலும் நாம் பதப்படுத்தினோம்னா அதாவது நமக்கு அந்த பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம தேர்டு நம்ம பார்க்க போகிறது இன் ஹியூமன் இன்டெஸ்டைன். மனித குடலில் வாழ்கின்ற பாக்டீரியாக்கள் அல்லது நுண்ணுயிர்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். The Lactobacillus acidophilus that lives in the human intestine helps in digestion of food and fight against harmful disease causing organism. அதாவது இந்த லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவானது நம்முடைய குடல் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எளிதில் ஜீரணம் அடைவதிலையும் அதுக்கடுத்து குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நோய் கிருமிகளை அழிப்பதிலையும் இது பங்கேற்குது. அதுக்கடுத்து ஈகோலை பாக்டீரியா இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப் இஸ் சிந்தசைசிங் வைட்டமின் கே அண்ட் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அதாவது ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவும் நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பியை சிதைத்து ஆற்றல் நிறைந்த உணவுப் பொருளாக நம்ம மாற்றுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோர்டனோ. த லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸ் ஆர் ஆசிட் லவ்விங் பாக்டீரியா. இது அமிலத்தை விரும்புகின்ற பாக்டீரியா சொல்லுவோம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பட்டர் மில்க், யோகர்ட், சோர் க்ரீம் அண்டு ஃப்ரோசன் டெசர்ட்ஸ். தே கன்வெர்ட் சுகர் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் இன்டூ லாக்டிக் ஆசிட். இது சுகர் மற்றும் கார்போஹைட்ரேட்டை லாக்டிக் அமிலமாக மாற்றுது.
அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இது இந்த அமிலத்தை விரும்புகின்ற பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டோபேசிலஸ் அசிடோபிளஸை சொல்லுவோம். ஓகே, நாம் இது வரைக்கும் இந்த பாக்டீரியா மற்றும் வைரஸ் அண்ட் பூஞ்சைகள் அதெல்லாம் எப்படி மெடிசன்லேயும் அக்ரிகல்ச்சர்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் டெய்லி லைஃப்லையும் எப்படியெல்லாம் அதனுடைய யூஸஸ்லாம் நமக்கு தருகிறது அப்படிங்கிறது இப்போ சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்த கிளாஸில் ஹார்ம்ஃபுல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஃபர்தராக கூடிய பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்போம், எவல்யூஷன் கொடுப்போம், சில கேள்வி கொடுத்துட்ருப்போம். அந்த கேள்விகளுக்கு தேவையான சரியான பதிலை கண்டுபிடிச்சி நீங்கள் டெஸ்ட் எழுதி காமிக்கணும். தேங்க்யூ.